டெய்லி என்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நான் யூடியூப் அப்படின்னு ஆன் பண்ணேன்னா, இன்னைக்கு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோவே பாக்யராஜ் அவரோட வீடியோ வச்சிருக்காங்க. செகண்ட் ஏதோ ஒரு படம் வச்சிருக்காங்க. அதுல எல்லாம் என்னோட தகவல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் நான் தமிழ் கன்னு ஓப்பன் பண்ணேன்னா, அன்னன்னைக்கு நடக்கிற விஷயங்கள், என்னோட டே டு டே லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் படமா இங்க வச்சிருப்பாங்க. இன்னைக்கு திருஷ்யம்ல நடந்த மாரி நடக்கும். அப்புறம் கிணத்த காணோம் அப்படிங்கிற தகவல்கள் நான் ஏதோ ஒண்ணு பேசியிருப்பேன். அப்புறம் 3ஆம் கண் இதுல 4 கதைகள் சொல்றாங்க. அது எல்லாம் என் லைஃப்ல அங்கங்க நடந்தது தான். அதே மாரி மைக்கேல் ஜாக்சனோட ஃபிலிம் அது வந்து எங்க அப்பா என்கிட்ட நடந்துக்கிட்ட விதம். அங்கேயும் ப்ளூ அண்ட் ரெட்டுக்கு நடுவுல டீம் நடுவுல ஒரு சண்டைகள் நடக்கும். இங்கேயும் அதே மாரி ப்ளூ அண்ட் ரெட்ன்னு இங்க சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே தான் இருந்தது. நான் எத செலக்ட் பண்றேங்கிற மாதிரி. அப்புறம் இந்த மாரி பேட்ரியாட்டுங்கிற படம், பிளாஸ்ட்ங்கிற படம், பெட்டிங்கிற படம், அப்சஷன்ங்கிற படம் எல்லாம் இவனுங்களோட ஆட்டத்துக்கு பொருந்தின படம். அது முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி என்தூசன் இந்த ஃபிலிமும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி தான். சேம் இந்த வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா, என் கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு, அன்னன்னைக்கு நடக்கிற படங்கள என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. அன்னன்னைக்கு இது ஒரு 9 வருஷமா இப்படி தான் போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் தான் தமிழ் கன் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த ஒரு 4 வருஷமா. என்னோட அன்றாட வாழ்க்கைகள் இப்படி தான் போயிட்டுருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கேன்சர்லேருந்து எல்லா வியாதியும் குணப்படுத்த முடியும். செக்ஷுவல் டிஸார்டர் ஏன் செ ஒரு ஹைப்பர் செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இங்கே க்யூர் பண்ண முடியும். ஆம்பளைகளையும் சரி, பொம்பளைகளையும் சரி அவங்களுக்கு வர நோய்கள் 99% குணப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க என் மூலமாக. அதுதான் வந்து இங்கே பேசப்படுற தகவல். யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் பாருங்கள் இந்த மாதிரி வரும், ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலும் வரும்.